எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மளில் நிறைய பேருக்கு சாப்பிட்ட அப்புறம் அந்த சாப்பாடு சுகந்தறது இல்லை. வயிறு கடகடாங்கும், குடகுடாங்கும், ஒரு இன்டைஜஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பதிகம் திருவாசகத்தில் இருக்குது. முற்றோதலில் 417வது பாட்டு, 24வது சாப்டர், அடைக்கல 10ல் 10வது பாட்டு. முதல்ல இந்த பாட்டை பார்ப்போம். வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால், தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய், அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் என்ன பொருள் அப்படின்னா, வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை, நீதான் எனக்கு சாப்பாடு தர, வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், நான் அதை சாப்பிடல, வாரி வாரி உள்ளே போட்டுக்கிறேன். விக்கினேன் வினையேன் என் விதிவசத்தால், எனக்கு விக்கல் வருது, சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்குது, போனால் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, என்னுடைய விதியின் மேலே அது மாதிரி நடக்கிறது. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து, தழங்கரும்னா ஒரு சவுண்டோடு கூடிய அந்த அறிவியலெல்லாம் கேட்க முடியாது மாதிரி. தேனன்ன தண்ணீர் பருகத்தந்துன்னா தேன் மாதிரி இனிய தண்ணீரை எனக்கு பருகத்தந்து, உய்ய கொள்ளாய் என்னை உய்யுமாறு அருள் புரிய வேண்டும், அழுங்குகின்றேன் நான் துன்பப்படுகிறேன், உடையாய் என்னை அடிமையாக உடைய எஜமானரே, அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிற பதிகம். இந்த பதிகத்தை நீங்கள் பக்தியோடு ஜெபித்து அதுக்கப்புறம் உணவு உட்கொண்டீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு அருமையான உணவை தருவார், அந்த உணவை சிரிக்கக்கூடிய சக்தியை தருவார். அதன் பிறகு உங்களுக்கு குடிக்க தேன் போல இனிய தண்ணீரை கொடுப்பார். இவ்வளவுலாம் தந்துட்டு அருளும் தந்து இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவணை செய்வார். எனவே இந்த பதிகத்தை டெய்லி படிக்கிற ஒரு பக்கத்தை வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய.